நொந்து விட்டவன் நொந்து சாவான். சுய இன்பத்தில் அடிக்கடி ஈடுபடுபவர்களுக்கு கண் பார்வையில் குறைபாடு, முடி கொட்டுதல், முகப்பொருட்கள், மெலிந்த தேகம், ஏன் குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் ஆகிவிடும். காரணம், அவற்றில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. ஒரு சொட்டு விந்தணு சுமார் 4 சொட்டு இரத்தத்தால் ஆனது. இக்கூற்றுகள் யாவும் உண்மை அன்பர்களே. விந்தணுக்கள் இரத்தத்திலால் ஆனது என்பது பெரும் அசத்தியம். அவற்றில் இருக்கும் பிப்ரினோஜன், பிரக்டோஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை நமது இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களோடு ஒப்பீடு செய்வோமானால் அவை 0.5% குறைவே அன்பர்களே. இருப்பினும் அவ்வூட்டச்சத்துக்கள் விந்தணு கர்ப்பப்பையினுள் நீந்தி செல்வதற்கு உதவுமே தவிர அவரவரின் உடலிற்கு உதவாது. ஒரு மாதத்திற்கு குறைந்தது 21 முறை சுய இன்ப பழக்கத்தில் ஈடுபடுவது ஆணுறுப்பிற்கு பின்னே அமைந்துள்ள புரோஸ்டேட் சுரப்பியில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை குறைத்து புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து கூட பாதுகாப்பு அளிக்கிறது. இப்பழக்கத்தின் போது உறக்கத்தை வரவழைக்கும் மெலட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன் தூண்டப்பட்டு தூக்கமின்மை பிரச்சனையில் இருந்து கூட விமோசனம் கிடைக்கிறது. அதிக அளவில் பியூபோகாக்சிஜியஸ் என்ற பெல்விக் தசை இயங்கப்படுவதால் ஒருவரிடத்தில் சிறுநீரினை அடக்கும் திறனும் அதிகரிக்கும். எனவே காலை கடன்கள் புரிவது, உணவு உண்பது போன்ற ஒரு இயற்கை செயல்முறைதான் இந்த சுய இன்ப பழக்கமும். இதனால் எவ்வித பாதிப்பும் கிடையாது. யாம் உரைத்த யாவும் சத்திய வார்த்தைகள். நன்றி.